நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்தது அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆல்ரெடி வந்து நம்ம பார்ட் 2 வந்து போட்டாச்சுங்க. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இது வந்து பார்ட் 1ங்க. இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டோம்னா, தர்மலிங்கம் வந்து பயங்கரமான நடிப்பை போட்டார் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது கை கால் வராத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்க்குறப்ப சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து நம்ம லெட்டரை படித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, ஆதியும் பாரதியும். அப்போ வந்து பாரதி வந்து லெட்டரை படித்து பார்த்துட்டு ஒடிஞ்சு போய் உட்காந்துடுறாங்க. நான் தான் ஆதி காரணம் எல்லாத்துக்குமே, வந்து என்னால் தான் வந்து அத்தை வந்து வீட்டை விட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க பாரதி, நீங்கள் அதை நினச்செல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. நடந்தது நடந்து போச்சு, அவ்வளோதான். இனிமேல் நம்மளால் என்ன பண்ண முடியும்? நீங்கள் அதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. உங்கள் வயிற்றில் வந்து ஒரு குழந்தை இருக்குது, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்கல்ல, அதை மறந்துடாதீங்க சரியா? நீங்கள் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆதி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. எப்படியாவது வந்து அம்மாவை தேடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா தர்மலிங்கம் அவங்க வீட்டில் தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து லட்சுமியும் பாட்டியும் வராங்க. வந்துட்டு தர்மலிங்கத்திட்ட கேட்காங்க, என்னடா ஞாபகம் இருக்கா இல்லையா, இப்படி மசன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, என்னதை சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன சொல்கிற, தெளிவாக சொல்லு, ஓப்பனாக பேசு அப்படிங்கிற மாதிரி வந்து தர்மலிங்கம் வந்து சொல்கிறாங்க. என்னடா மறந்துட்டியா, இன்னும் ஒரு வாரத்தில் வந்து உன் பிள்ளைய வந்து அங்கே அனுப்பி வைக்கணும், மறந்துட்டியா? ஆண்டாள் வந்து மறு வீட்டுக்கு போகிறாடா, செய்கிற கடமைக்கு எல்லாத்தையும் செய்யணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் செய்யணும், இப்போ அதுக்கு என்ன பண்ண சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா உன் பேச்செல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்குதே, அவ்வளோ சந்தோஷமாக அனுப்பி வைக்கிறத விட்டுப்புட்டு எதுக்கு இப்படி ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. ஆத்தா, ஒரு ஆம்பளைக்கு 1008 இது டென்ஷன் இருக்கும், அதை வச்சுக்கிட்டு இதெல்லாம் பார்க்க முடியுமா? அவளுக்கு செய்கிறதுன்னு ஆகிப்போச்சுல, செம்மையாக செஞ்சு அனுப்பி விட்ருவோம் விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. சரின்னு சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் வந்து அழகரும் ஆண்டாளும் வந்துடுறாங்க. ஆண்டாளு, உங்கள் சித்தப்பா கடைக்கு போயிட்டு வந்தியா, உனக்கு தேவையான பாத்திரம்லாம் சொல்லி வச்சியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. எல்லாத்தையுமே சொல்லிட்டேம்மா, நீயும் ஒரு டைம் போய் செக் பண்ணிக்கோ, சித்தப்பாவை பார்த்து பேசிட்டு தான் வாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரிடி அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஏங்க ஆண்டாளுக்கு எத்தனை பவுனுங்க போடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, எத்தனை பவுன் போடணும்னு பேசணுமோ அதை போட்டு விட்ருவோம் அப்படின்னு சொல்லி தர்மலிங்கம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போனா ஆண்டாளுக்கு 50 பவுனு, நம்ம பவித்ராவுக்கு ஒரு 50 பவுனை போட்டு கட்டி கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் அக்கா, என்னக்கா 50 பவுன் வாங்கிட்டு சீக்கிரம் வீட்டை விட்டு போக்கா அப்படிங்கிற மாதிரி பவித்ரா சொல்கிறாங்க. ஏய் என்னடி, நீயும் தான் போகத்தான் போகிற சரியா அப்படிங்கிற மாதிரி வந்து ஆண்டாள் சொல்கிறாங்க. நான் போகணும்னு நினச்சாலும் சீக்கிரமாக முடிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பவித்ரா சொல்கிறாங்க. அடுத்து அழகர் வந்து சொல்கிறாரு, ஏய் நீ போகணுன்னா போடி, அதை விட்டுட்டு ஏன் பொண்டாட்டி கூட ஏன்டி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா நெஞ்சில் கையை வச்சுக்கிட்டு அந்த இடத்துல வந்து தர்மலிங்கம் வந்து உட்காந்துடுறாரு. அப்பா என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கதறிக்கிட்டு இருக்காங்க. அவர் அந்த இடத்துல நெஞ்சில் கையை வச்சுட்டு அப்படியே அந்த இடத்துல படுத்துடுறாங்க. உடனே டாக்டருக்கு வந்து கால் பண்ணுறாங்க. டாக்டர் வந்து வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. டாக்டர் வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்த உடனேயுமே வந்து டாக்டர் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லோரும் வெளியில் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாம் வெளியில் இருக்காங்க. டாக்டரை வந்து தர்மலிங்கம் வந்து கரெக்ட் பண்ணிடுறாரு. எனக்கு வந்து ஒன்றும் ஆகலை, இருந்தாலும் ஒரு 2-3 மாதத்துக்கு வந்து இவர் பெட்லாம் இருப்பான்னு சொல்லி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து டாக்டரை வந்து கரெக்ட் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லி டாக்டர் வந்து வெளியில் போகிறாரு. வெளியில் போனோடனையும் இங்கே பாருங்கள், அவர் வந்து ரொம்ப வந்து ப்ளட் ப்ரெஷர் வந்து அதிகமாகிடுச்சு, அதனால தான் அவருக்கு இந்த மாதிரி ஆகிருக்கு. இப்போ வந்து அவருக்கு ஒரு கையும் ஒரு காலும் வராது, ஸ்ட்ரோக் மாதிரி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஐயோ அப்போ என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இன்னொரு 2லேருந்து 3 மாதம் வரைக்கும் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் க்யூர் ஆவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னையும், என்ன டாக்டர் சொல்கிறீங்க, இன்னும் ஒரு வாரத்தில் வந்து என் பேத்தியை வந்து மறு வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும், அதுக்குள்ளே ரெடியாக வாரா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அம்மா அதுக்குள்ளே ரெடி ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏன்னா அவருக்கு வந்தது ஸ்ட்ரோக்கு சரியா, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாகும் அப்படி சொல்கிறாங்க டாக்டரு. இங்கிட்டு பார்த்தா தர்மலிங்கத்தை காட்டிக்கிட்டு இருக்காங்க. நல்லா கால் கையை நீட்டிக்கிட்டு மீசையெல்லாம் முறுக்கி விட்டுக்கிட்டு, டேய் அழகுரு, நீ எவ்வளோ சீக்கிரம் வந்து என் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு கூட்டு போயிடுடா, நீ உங்கள் வீட்டுக்கு போனால் நீ தனியாக தாண்டா போகணும், என் மக கடைசி வரைக்கும் என் கூட தான் இருக்க போகிறா, அப்படியா இருக்கணும்னா நீங்கள் தான்டா இருக்கணும், உங்கள் வீட்டுக்கு என்னோடய மகளை வந்து அனுப்பவே மாட்டேன், அதான் டாக்டர்கிட்ட 2-3 மாதம் டைம் கேட்டேன், அதுக்குள்ளே உன்னோட கதையை நான் முடிச்சிடுறேன் பாரு, அதுக்குள்ளே ஏதாவது பிளான் போட்டு நான் பார்த்துக்குறோண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அந்த இடத்துல வில்லத்தனமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து டாக்டர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் சரியாயிடுவார், நான் உங்களுக்கு டேப்லெட் மட்டும் எழுதி தரேன், அதை மட்டும் கரெக்டாக அந்த டயத்துக்கு மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லிட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தா நம்ம பாரதி இருக்காங்கள்ல, பாரதி வந்து ஆதி வந்து அதாவது இந்த பிக்கு பிடிச்ச மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு மாதிரி இருந்தாங்கள்ல, அந்த மாதிரியே இருக்கார் ஆதி. ஏன் ஆதி இப்படி இருக்கீங்க, தப்பு ஏன் மேலே தானே, நான் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி அம்மா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்றேன், ஏன்னா எனக்கு எந்த அளவுக்கு வந்து தமிழ் முக்கியமோ அந்த அளவுக்கு தான் உங்கள் அம்மாவுக்கு உங்களுக்கு முக்கியமாக இருந்திருக்கும், நான் தான் தேவையில்லாமல் இப்படி
இப்படியெல்லாம் பேசிட்டேன், நான் எப்படியாவது போய் கண்டுபிடிச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி இந்த மாசமாக இருக்கிற வயிற்றோட வச்சுக்கிட்டு நீங்கள் போகிறீங்களா? அம்மாவோட ஆசையே இந்த குழந்தை பிறக்கணுங்கிறது தான். ஒழுங்காக அந்த குழந்தைய மட்டும் எனக்கு நல்லபடியாக பெற்றுக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் ஆதி இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நான் உங்களை திட்டலைங்க, எதுவும் செய்யலைங்க. ஆனால் வந்து எனக்கு வருத்தம், அம்மா இல்லை, நான் கஷ்டமாக இருக்கேன், என்னை கொஞ்சம் தனியாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஆதி வந்து நைட்டு முழுக்க தூங்கவே இல்லை. தூங்காமே அந்த இடத்துல ரொம்ப கவலையோடு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து முடிச்சிடுறாங்க.